நேயர்களுக்கு ஹாய். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது 100ல 8 பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது இருக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அது எதனால இருக்கு? கலர் பிளைண்ட்னஸ்னா இதுதான் போல அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். Facebookோட CEO இருக்கார்ல மார்க் அவர்கள், அவருக்கே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான். அதனாலதான் அவர் அவரோட லோகோ எல்லாத்துலயுமே ப்ளூ ஆட் பண்ணுவாராம். அவருக்கே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படின்றது ஒரு ஷாக்கான விஷயமா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற அதாவது 100ல 8 பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. இப்ப நம்ம கூட ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுல 8 பேருக்கு கண்டிப்பா கலர் டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெயினா ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ இந்த 3 கலர்ஸ் கூட மிக்ஸ் ஆகி வர கலர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாததுதான் இதோட பிரச்சனை. நம்மளோட கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணுல 4 செல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராட் செல், கோன் செல், பைபோலார் செல், கேங்லியன் செல். சோ இந்த 4 செல்ஸ் தான் நம்மளோட கலர்ஸ் என்ன, நம்ம என்ன பாக்குறோம், நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோம், நம்ம என்ன அதை பார்த்து ப்ராசஸ் பண்றோம், இது எல்லாத்துமே இப்போ கண்ணுல பாக்குறது நம்மளோட பிரெயினுக்கு போகிறதுக்குமே இந்த 4 செல் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மெயினா 3 கலர்ஸ் தான் நம்மளோட எல்லா மேண்டேட்டரியான கலர் சார்ட்லயுமே இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ. இது 3 கலர் இருந்தா மட்டுமே தான் நம்ம எந்த கலரை வேணாலும் நம்மளால மிக்ஸ் பண்ண முடியுது. இதுல ஏதோ ஒரு 2 கலர் தெரியும், நிறைய பேருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் தெரியும். ஏதாவது ஒரு கலர் தெரியுற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்காது. லட்சத்துல ஒருத்தர் அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர மத்தபடி எல்லாருக்குமே எல்லாம் இருக்காது. ஆனா இந்த 2 கலர் தெரியுறது, ஒரு கலர் தெரியாதது நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் கலர் பிளைண்ட்னஸோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா பார்க்கப்படுது. நம்மளோட விஷுவல்ஸால அதாவது நம்மளோட கலர்ஸால நம்மளால 1 crore கலர்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குல்ல. எஸ், நம்ம 1 crore கலரை ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களால வெறும் 10 லட்சம் கலரை தான் ப்ராசஸ் பண்ண முடியுமா. இதனாலதான் அவங்களுக்கு ஒரு ப்ரௌனியோ ஒரு ரெட்டையோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியல. அவங்களுக்கு காமனாவே அது ரெட் கலர்ல தான் தெரியுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்க்கு தான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 100ல 8 பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெட் கலரையும் ப்ரௌன் கலரையும் வச்சா அது அவங்களுக்கு ரெட்டா தான் தெரியுது. ஒரு கிரீன் கலரையும் ஒரு ப்ளூ கலரையும் வச்சா அதுவும் அவங்களுக்கு கிரீன் கலரா தான் தெரியுது தவிர அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. ஒரு ப்ளூ கலர்ல ஓகே இது லைட் ப்ளூ, இது டார்க் ப்ளூ அப்படின்னு தெரியாம பிளாக், பிரவுன், ரெட் எல்லாமே ரெட்டா தெரியுது. ப்ளூல இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் கலர்ஸ் எல்லாமே ப்ளூவா தெரியுது. ஸோ இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் நம்ம புதுசா கலர் பிளே பண்ணாலுமே அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அது காமனா இருக்க கலர் இப்போ ஒரு எல்லோ கலரா இருக்கு அப்படின்னா அது எல்லோ கலரா தான் தெரியுது. அது எல்லோ கலரா ஏன் ஆச்சு அப்படின்றது கூட அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுமா, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பிசாசு படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசாசு படத்துல அந்த ஹீரோக்கு அந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அவனால ரெட்டையும் கிரீனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஆனா அது அவங்களால முயற்சியால மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ்லாம் நம்மளோட கண்ணுல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டரா கூட இருக்கலாம். இது 100ல 8 பேருக்கு இருக்கு அப்படின்னா அந்த 8 பேர்ல இருக்கிற 6 பேருக்கு ஜெனட்டிக்கலா தான் இது பாஸ் ஆன ஆகியிருக்கும். மற்றபடி இது பிறக்கும் போதே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஜெனட்டிக்ஸ்ல இருந்து பாஸ் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா என்னோட முன்னோர்களா தான் இருப்பாங்க. அதாவது என்னோட பாட்டி தாத்தாவா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. ஏன் அப்படின்னா இது ஜெனரேஷன் பாஸ் ஆகும் போதுதான் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு அது விஷயம் இருக்கு அப்படின்னா என்னோட பேர குழந்தைக்கு அதை நான் கொண்டு போறதுனால ஸோ இது ஜெனட்டிக்கல் டிஸார்டரா மட்டுமே தான் இருக்குமே தவிர இது நம்மளோட ஆக்சிடென்ட்னாலேயோ கலர் பிளைண்ட்னஸ் வருதோ இல்ல பிறக்கும் போதே கலர் பிளைண்ட்னஸ் வருது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இங்க ரெட் கலர் இருக்கு, இங்க கிரீன் கலர் இருக்கு, இங்க ப்ளூ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இந்த ப்ளூவும் கிரீனும் தெரியும். ஆனா இந்த ரெட்டு தெரியாதனாலதான் அவங்களுக்கு ரெட்டு குறித்த எந்த கலரையுமே டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ அதுலேயே இப்போ 1 crore கலரை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ரெட்லேயே ஒரு 60% நம்மளுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரீன் அண்ட் ப்ளூ இருக்கிற கலர்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா இந்த கலரை அவங்களால ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது. இந்த கலர் பிளைண்ட்னஸ் அதாவது குறிப்பா இந்த ரெட் கலர் தெரியாம இருக்கும்ல அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனுக்கான நேம் என்னன்னா புரோட்டோனாமலி.
அவங்களுக்கு வந்து ரெட்ல இருக்கக்கூடிய எந்த கலர்ஸுமே தெரியாது. அப்படியே இந்த கிரீனுக்கு வந்தோம்னா கிரீன் மட்டும் தெரியாது, மத்தபடி ப்ளூ அண்ட் ரெட் எல்லாமே தெரியும். சோ அவங்களால இந்த கிரீன் கலரை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. மெயினா வந்து அவங்களுக்கு ட்ரீ எல்லாமே வந்து வேற கலர்ஸ்ல தெரியும். அதாவது அவங்களுக்கு ப்ளூ மாதிரியான கலர்லயோ இல்ல ரெட் மாதிரியான கலர்லயோ மிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு கலரே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதோட மெடிக்கல் கண்டிஷன் நேம் என்ன அப்படின்னா டென்டனாமலி. டென்டனாமலி இருக்கவங்களுக்கு கிரீன் கலர் தெரியவே தெரியாது. இந்த ப்ளூ கலர் தெரியாம இருக்கவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னா ட்ரைட்டனோபியா. இது வந்து ரொம்ப ரேரானது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வந்து இந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். லைக் ப்ளூ கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இருக்கிறது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன். மற்றபடி இந்த ரெட்டும் கிரீனும் வந்து ரொம்ப நார்மல் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க. இதை வந்து நம்ம கியூர் பண்றதுக்கு ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து அது ஜெனடிக்கலி பாஸ் ஆனாச்சு அப்படின்னா உங்களால ஃபுட்லயும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 3 கலர் பிளைண்ட்னஸையும் தாண்டி சில பேருக்கு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுமா, இது வந்து கோடியில ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியறவங்க யாருமே இல்லை அப்படின்னாலும் அதுவுமே ஒரு மெடிக்கல் கண்டிஷனா தான் பார்க்கப்படுது. அதுவுமே ஒரு மெயின் கலர் பிளைண்ட்னஸா தான் பார்க்கப்படுது. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா அதுதான் அப்படின்னே சொல்ல முடியும். ஒரு கலர் தெரியுது, அந்த கலர் நம்ம மாத்தி சொன்னாலும் அது பரவாயில்ல, ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும் போது அதுதான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. சில பேருக்கு வந்து டிராபிக் லைட்ஸை கூட டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. அதுவுமே வந்து கலர் பிளைண்ட்னஸ் தான். ஆனா அதுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா ரெட், எல்லோ, கிரீன், அந்த ரெட் கலர் எரிஞ்சா அது ஸ்டாப் ஆகணும், எல்லோ கலர் இருந்தா நம்ம கெட் ரெடி ஆகணும், கிரீன் கலர் இருந்தா கோ ஆகணும். ஸோ இதை வந்து நம்மளோட சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க மேனேஜ் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஆனா எனக்கு தான் கலர் பிளைண்ட்னஸ்ல, ஸோ நான் என்னப்பா பண்றது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்லாம் கண்டிப்பா கிடையாது. உங்களோட ஐ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. என்ன ஃபுட் அப்படின்னா கேரட் வந்து என்ரிச்ட் இன் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ உங்களோட ஐசைட்ஸை நல்லா பியூரா வச்சுக்கணும், என் ஐசைட் நல்லா இருக்கணும், நான் ஒரு விஷயம் பார்த்தா எனக்கு அப்படியே விசிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கேரட்டை வந்து ஜூஸாவோ இல்ல வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரியோ இல்ல ஃபுட்லயோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த கேரட்டை குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து மொத்தமா கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேரட் டேஸ்டா தானே இருக்கும், ஸோ அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு, புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. இதுவுமே நம்மளோட ஐசைட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கீரை வகைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதுவுமே வந்து நம்மளோட கண் பார்வைக்கு நல்லது. அதையும் மீறி பார்த்தோம் அப்படின்னா மீன் வகைகள், மீன்ல செய்யக்கூடிய கேப்சூல்ஸ் எல்லாமே, கடல் சார்ந்த உணவுகள் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதுல நிறைய இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஐசைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஏதாவது ஒரு ஃப்ரூட் சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக் கிரேப்ஸை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐசைட் நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிக்காம இந்த ஏஸ்தட்டிக் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லோ லைட்ஸ் போடுறது, அப்புறமா வந்து ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் மாதிரி லைட்ஸ்லாம் வந்து நம்ம போடுவோம்ல, இதெல்லாம் வந்து நம்மளோட ஐசைட்ஸை பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் லைட்ல, அதுவும் கொஞ்சம் வார்மா இருக்கிற மாதிரி லைட்ஸ்ல இருந்து பழகிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளோட கண்ணும் சரியாகும் அண்ட் நம்மளோட கலர் பிளைண்ட்னஸும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இப்போ கலர் பிளைண்ட்னஸ் பத்தி பார்த்தோம்ல, இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கா இதை வந்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, Ashra.